வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கடங்கா நம்ம கஜேந்திரனை அடித்து சூறையாடிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கஜேந்திரனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துறாங்க. லட்சுமியை இவன் கடத்தினா அப்படின்னு அந்த இடத்துல அதிகாரிகள்கிட்ட பிடிச்சி கொடுக்க இவனை தான் நாங்கள் வலை வீசி தேடிட்டு இருந்தோம். கிடச்சிட்டான். இவன் அந்த எம்எல்ஏ பதவியே கள்ள ஓட்டு போட்டு தான் வாங்கினான். இவனை தேடிட்டு இருந்தோம், நீங்கள் பிடிச்சி தந்துட்டீங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி இன்னும் இவன் வெளியே வர முடியாது அப்படின்னு அந்த இடத்துல ஜெயிலில் போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம லட்சுமி கிட்ட இனி நீ பாதுகாப்பாக இருக்கலாம், கஜேந்திரன் ஒரு முதல மாதிரி உன்னை எப்பண்டா கவ்வலாம் அப்படின்னு காவல் இருந்தான், அவன்கிட்ட இருந்து உனக்கு பாதுகாப்பு கிடச்சிட்டு அப்படின்னு அந்த இடத்த சொல்லினார. இனி நீ என் கண்ணை மூச்சி ஆட்ட மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நீ என் கண்ணில் இருந்து தப்பி இப்படி ஒரு முதலை கிட்ட அகப்பட பார்த்தல, இனி அப்படி போக முடியாது, என் கூட என் வீட்டுக்கு வா அப்படின்னு நம்ம லட்சுமியை கையை பிடிச்சி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வீட்டில் எல்லாரும் சாக்காவாங்க, இவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா அப்படின்னு நினச்சா நம்ம அம்பிகாமா வாசல்லே என்ன மகா இன்னைக்கும் வீட்டை விட்டு போயிட்டாளா, நீ தான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு நம்ம திருகிட்ட கேட்க நேரம். அப்போ மகாவாட்டி இந்த வீட்டில் இருந்தது நான் தாலி கட்டின லட்சுமி தானா அப்படின்னு அதிர்ச்சியில் நம்ம திரு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம லட்சுமியோட பாட்டி மோகனவல்லிகிட்ட சவால் விடுறாங்க. மாப்பிள்ளை என் பேத்தி கழுத்தில் நல்லூர் அம்மனை சாட்சியாக வச்சு தாலியை கட்டியிருக்காரு. நல்லூர் அம்மா அவளை கைவிட மாட்டா, எப்போவுமே அவளை காப்பாற்றுவா. கண்டிப்பாக அவள் வாழ்க்கையில் அந்த கஜேந்திரன் போனால் அவனுக்கு அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்ல நேரம். மோகனவலி சபாஸ், எங்களுக்கே சாபம் விட அளவு போயிட்டாளா, இப்படி சாபம் விடவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னா ஊரில் வேற இதே வேண்டாம், எல்லாரும் சாபம் விட்டுட்டே போயிடுவாங்க. உன் சாபம் எல்லாம் எங்களை எங்கே பழிக்க போகும், ஒன்றும் பழிக்காது, நீ கத்திட்டு கிடக்காத கிளவி. எப்படியும் என் தம்பி இந்த தடவை கோழி அமுக்கிறது மாதிரி அந்த லட்சுமியை அமுக்கி அவள் கழுத்தில் தாலியை கட்டி சொந்தமாக்குவான். அதோட அவளுக்கு அதிர்ஷ்டம் என் தம்பிக்கு ஒட்டிக்கிடும். என் தம்பியோட எம்எல்ஏ பதவியும் தக்க வச்சுறதுக்கு இதுதான் நாங்கள் வாய்ப்பு. வேணா பாரு, உன் பேத்தி இப்போ இந்த வீட்டுக்கு என் தம்பிக்கு மனைவியாட்டு வரப்போறா அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்ட நேரம். மோகனவல்லி நீ எல்லாம் ஒரு மனுஷியா, அப்படியெல்லாம் நடக்காது, வேணா பாரு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி எப்படியாவது மாப்பிள்ளை காப்பாற்றிடணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க பாட்டி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன இந்த மோகனவல்லி ஃபோனையும் பிடுங்கி போட்டுட்டா, இப்போ எப்படி நான் தகவலை சொல்ல முடியும் அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே ஃபோனை வச்சது எல்லாம் பேசினது எல்லாமே நம்ம திரு கேட்டுட்டாரு. லட்சுமிக்கு ஆபத்து இருக்குது, லட்சுமியை அந்த கஜேந்திரன் கடத்திட்டான், இந்த ரோட்டில் என் பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க, ஆனாலும் நான் அவங்கள கவனிக்கலை, என்ன ஒரு சூழ்ச்சி அப்படின்னு அந்த இடத்துல இப்போ காஞ்சிபுரம் ரோட்டில் வந்துட்டு இருக்காங்களா. அப்போது நம்ம அந்த ரோட்டுக்கு போனால் ஈஸியாக அவனை வழிமறித்து தடுத்துடலாம், லட்சுமியை மீட்டுடலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திரு காரில் போகிறாங்க. இந்த சைடு கஜேந்திரன் இனி அவன் வருவான், உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு கனவு கூட காணாத லட்சுமி நீ எனக்கு தாண்டி அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த கஜேந்திரன் நம்ம லட்சுமியை கடத்திட்டு வந்த காருக்கு முன்னாடி ஒரு கார் வழி மறிச்சிட்டு நிற்குது. எவன்டா இவன், அவசர காலம் புரியாமல் இப்போ காரை வழி மறிச்சிட்டு நிற்குது அப்படின்னு அந்த இடத்துல கார் எடு அப்படின்னு பசுபதி கத்த நம்ம திரு அழகா இறங்குறாங்க. ஓ இவன் லட்சுமியை தாலி கட்டின கணவனாச்சு அப்படின்னு நினைக்க நேரம் நம்ம லட்சுமிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். இனி கஜேந்திரன் அவ்வளோதான், இவர் காப்பாற்ற வந்துட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட சந்தோஷம். இவனுக்கு எப்படி தெரிஞ்சு நம்ம லட்சுமியை கடத்தினது ஒன்றும் புரியலையே, இவளுக்கு ஒரு ஆபத்துனா இவன் நிற்கிறான், ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் இவனை எதிர்த்தே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல எதிர்க்காங்க நம்ம கஜேந்திரன். ஒரு கட்டத்தில் கஜேந்திரனை அடி உத அடிக்கி அடி உதைக்கு உர அப்படின்னு பிச்சு உதறி எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன லட்சுமி என்கிட்ட இருந்து தப்பதுக்காக இப்படி ஒரு பெரிய முதலைக்க வாயில போய் அகப்பட பார்த்தியே அப்படின்னு அந்த இடத்துல எந்த நேரமும்
உனக்கு இவன் ரூபத்தில் ஆபத்து இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல. ஆனால் நீ வந்து லட்சுமியை கடத்திருக்கல, உன்னை விடக்கூடாது, இப்போவே வந்து அதிகாரிகள்கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கஜேந்திரனை வந்து தரன்னு இழுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து அங்கே உள்ள அதிகாரிகள் இவன் அந்த எம்எல்ஏ ஆச்சே, இவன் கள்ள ஓட்டில் வந்து இவனை தேடிட்டு இருக்கோம், கள்ள ஓட்டு போட்டு தான் எம்எல்ஏ பதவியே வந்து எடுத்துக்கிட்டான், இவனுக்கு மேலே கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து இன்னைக்கு பிடிச்சி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ என் மனைவி லட்சுமியை இவன் வந்து கடத்திருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நான் இவன்கிட்ட இருந்து காப்பாற்றிருக்கேன், என் மனைவி லட்சுமிக்கு இவனால் ஆபத்து இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கஜேந்திரனை உள்ளுக தள்ளுறாங்க. நான் லட்சுமி கழுத்தில் தாலி கட்டணும், அதுக்கு முன்னாடியே இவன் வந்து என்னை அப்படியே வந்து உள்ளுக தள்ளிட்டானா, நான் இப்போ எப்படி வந்து வெளியே வருவேன், எப்படி என் பதவியெல்லாம் வந்து முக்கிய முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல புலம்பி நிற்கிறாங்க. பசுபதிட்ட, பசுபதி நீ வந்து அக்காட்ட நடந்ததெல்லாம் போய் சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லட்சுமியை நம்மளை ஏமாத்திட்டா, இவன் லட்சுமியோட மாப்பிள்ளை வந்து நம்மளுக்கு வந்து பெரிய தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டான், நீ போய் சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல புலம்பி வந்து லட்சுமி உன்னை விடமாட்டேன்டேண்டி வந்து புலம்பி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கஜேந்திரன்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றிட்டேன், இனி வந்து அவன் வெளியே வர முடியாது, ஆனால் நீ கண்டிப்பாக என் கண்ணில் இருந்து தப்பி எங்கேயும் நீ போகக்கூடாது, இந்த கஜேந்திரன் மாதிரி எவ்வளோ பேர் வந்து ஆபத்தை உனக்கு உண்டு பண்ணலாம், ஆனால் நீ வந்து இனி என் வீட்டில் தான் சேஃபாக இருக்கணும், பாட்டிக்கு எல்லாம் நான் வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உங்கள் பாட்டி வந்து தேடிட்டு இருந்தாங்க, உன் பாட்டிக்கு கால் பண்ணி நான் வந்து சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிடு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம லட்சுமி வந்து கால் பண்ணுறாங்க. பாட்டி நான் வந்து நல்லா தான் இருக்கேன், நான் வந்து இவங்க வந்து காப்பாற்றிட்டாங்க என்னோட கணவர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே வீடியோ காலில் காட்டு அப்படின்னு வந்து சொன்னோன்னே அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மோகனவலி இது பார்க்குறாங்க. அப்போ நம்ம கஜேந்திரன் என்ன ஆனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அப்போ கஜேந்திரன் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு வந்து நம்ம பாட்டி கேட்குறாங்க. அவரா கம்பி எண்ணிட்டு இருக்காரு, என் கணவர் அவரை ஜெயிலில் போட்டுட்டாரு அப்படின்னு சொல்ல நேரம் ஏற்கனவே அவருக்கு கள்ள ஓட்டு வந்து போட்ட விஷயத்தில் வந்து தேடிட்டு இருந்தாங்களா, அதனால இப்போ வந்து அவர் வெளியே வர முடியாமல் அளவுக்கு அவருக்கு செக் வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியா ரொம்ப சந்தோஷம், மோகனவல்லி கேட்டியா உன்னோட தம்பி இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம லட்சுமிக்கு வந்து நீ வந்து மாப்பிள்ளையை வந்து காப்பாற்றினது ரொம்ப நல்லது லட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நீ வந்து இனி எங்கேயும் போகக்கூடாது, என் வீட்டில் தான் இருக்கணும் வா அப்படின்னு வந்து நம்ம லட்சுமியை கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம வீட்டில் எல்லாரும் வந்து நம்மளை வந்து கேட்பாங்க இது யார் அப்படின்னு வந்து பயந்து போய் இருக்க திருவுக்கு சாக்கிங்காட்டு நம்ம அம்பிகாமா மகா என்ன இன்றைக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போயிட்டாளா, இப்போ வந்து நீ கூட்டிகிட்டு வந்தியா திரு அப்படின்னு வந்து கேட்க நேரம் மகாவா அப்போ லட்சுமியாட்டி இவ்வளோ நாளும் இந்த வீட்டில் இருந்தது மகாதானா, என் கண்ணில் படாமல் இருந்துக்கிட்டு எப்படி நான் வந்து பார்த்துருவேன்னு தெரிஞ்சு இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் பார்த்துருக்கா அப்படின்னு வந்து நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு திவ்யா நல்லா இருக்கணும்னு வந்து இவன் வீட்டை விட்டு போக நின்று இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இனி எங்கேயும் போகக்கூடாது, லட்சுமி இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமியை வந்து கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்துறாங்க நம்ம திரு.